வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு அடிங்க. சூப்பர் ட்ரெண்டு எல்லாருக்கும் ஃபேவரட் இண்டிகேட்டர் தான். இதை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு கிடையாது. ரெட் வந்துச்சுன்னா செல்லு, க்ரீன் வந்துச்சுன்னா பையி. இது வந்து முக்கியமான கான்செப்ட் வந்து ஏடிஆரை உள்ளே எடுக்குது. அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டரை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. லென்த்து வந்து 3, ஃபேக்டர் வந்து 2. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லென்த் அண்ட் ஃபேக்டரோட செட்டிங்ஸை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். 3-2னா நிறைய வந்து நம்மளுக்கு என்ட்ரிஸ் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஃபேக் என்ட்ரிஸை நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஃபேக் என்ட்ரிஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த இண்டிகேட்டர் வந்து நம்ம மெக்டிக்கு போகிறோம். ஓகே, மெக்டியில் வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு இது தேவையில்லை. மெக்டி அண்ட் சிக்னல் லைன் தேவையில்லை. நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இது ரொம்ப முக்கியன்றதுனால நான் இதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் டார்க் பண்ணிக்கிட்டேன். அதே போல் இதையும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டை வந்து நல்லா ரெட்டாக இப்படி போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹிஸ்டோகிராமை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, இன்னொரு விஷயம், ஹிஸ்டோகிராமில் நீங்கள் வந்து செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்புட்ஸில் வந்து செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இது மேபி இந்த ஸ்லோ லென்த்தை வந்து நீங்கள் 144 அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்லோ லென்த்தை நீங்கள் 144 அப்படின்னு போடலாம். ஏன் இந்த 144 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த 130 to 150 ஸ்லோ லென்த்தை போடும்போது ஒரு ட்ரெண்ட் வந்து கரெக்டாக வந்து மெக்டி வந்து காட்டும் மோஸ்ட்லி. ஓகேவா? நான் எப்பவுமே சொல்ல மோஸ்ட்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஒன்று காட்டுது. சின்ன புல் பேக்கு, அதுக்கப்புறம் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு 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 அப் ட்ரெண்ட். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டும் இதுவும் ஒரே இடத்துல சேஞ்ச் ஆகுதா, திரும்ப ஆல்மோஸ்ட் ஒரே ஏரியாவில் வந்து மாறுதா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சூப்பர் ட்ரெண்டும் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாவில் வருது. ஸோ அதுக்கு தான் அது நம்ம செட்டிங்ஸை வந்து ஆக்சுவலாக அதிகம் தான் படுத்துகிறோம். இந்த இடத்துல 144 போடுறோம். பட் நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் அதே ஏரியாவில் வந்து பை தருது. ஸோ மெக்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஹிஸ்டோகிராம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, செட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 144 போட்டுக்கலாம். நிறைய செட்டிங்ஸ் இருக்குது இதில். ரிவர்சலுக்கு சில செட்டிங்ஸ் இருக்குது, பிரேக் அவுட்டுக்கு சில செட்டிங்ஸ் இருக்குது, மொமெண்டம்க்கு சில செட்டிங்ஸ் இருக்குது, நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதில் ஒரு விதமான செட்டிங் வந்து 144. இப்போ இது புரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்து இந்த இடத்துல 144 போடுறோம் அப்படின்னு. ஓகே, இதை வந்து நான் இப்போ எடுத்துட்டேன். திரும்ப நான் வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும். அதை எடுத்த உடனே கலர் போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இது அடுத்து இது வந்து திரும்ப இப்போது போட்டாச்சு. அடுத்து இதையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ மெக்டியில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுல, மெக்டியில் வந்து இந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த டைனமிக்ஸே வந்து கண்டிப்பாக மாறும். ஓகேவா? ஸோ ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். மெக்டி எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த லைட் க்ரீன் வருதுல்ல, லைட் க்ரீனில் நம்ம என்ட்ரி கொடுக்க மாட்டோம், டார்க் க்ரீனில் தான் என்ட்ரி கொடுப்போம். அதாவது பை, நம்ம வந்து வெறும் பை மட்டும் தான் பார்க்குறோம், டுவர்ட்ஸ் ட்ரெண்ட் தான் பார்க்குறோம், அகெயின்ஸ்ட் ட்ரெண்டில் பார்க்கல. அதே போல் இந்த டார்க் ரெட் இருக்குல்ல, இது இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து செல் பண்ணுவோம். லைட் ரெட் இருந்தால் செல் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இப்படியே வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா, எஸ், இப்படியே கூட ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரெட்டாக மாறிடுச்சு. ரெட்டாக மாறின உடனே ஒரு டார்க் கலர் இதுக்கு வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் ஹிஸ்டோகிராம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இது என்ன வராதா இது? ஓகே, ஆக்சுவலாக 1:2 போட்டு காட்டலான்னு இருந்தேன். இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன் டோருக்கு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஒரு 1:2 எந்த இடத்துல மாறுது, இந்த இடத்துல வந்து இது டார்க்காக, இந்த இடத்துல ரெட்டாக வருது. ரெட்டாக வந்ததுக்கு அப்புறமா வர டார்க் ரெட், இதான் ஒரு லைட் ரெட் வருது, அதுக்கப்புறம் ஒரு டார்க் ரெட்டு. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து நீங்கள் ஷார்ட் போவீங்க, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, எய்மிங் ஃபார் 1:2. அன்றைக்கி வந்து 1:2 வரல, 1:1.5 என்னமோ வந்திருக்கு. மறுநாள் வந்து 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்து நீங்கள் இதை ட்ரேட் பண்ணலாம். அதே போல் பை செட்டப் வந்து இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் வந்து க்ரீனாக இருக்குது. க்ரீனாக இருக்கும்போது வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஒரு லைட் க்ரீனுக்கு. லைட் க்ரீன் இந்த இடத்துல வருது. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார்க் க்ரீன் வந்தோடனே என்ட்ரி அட் நெக்ஸ்ட் கேண்டில், இந்த இடத்துல வந்து என்ட்ரி அட் நெக்ஸ்ட் கேண்டில், கீழே வந்து ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. ஸோ இப்படியே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாண்டலோனா ட்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். செட்டிங்ஸில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் ட்ரேட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மெக்டியில் வந்து ட்ரேட் பண்ண போகிறதில்ல. மெக்டியோட ஹிஸ்டோகிராம் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படியே எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் நான் ஒரு வீடியோலேயே சொல்லிட்டு இருக்கேன், செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டை நான் சொல்கிறேன். பட் அந்த செட்டிங்ஸ் டைம் ஃப்ரேமில் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய queries என்ன வருது அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, இல்லை கால்ஸ்லேயும் சரி, என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு வந்து ஏதாவது ஒரு செட்டிங்ஸை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு போகிறது. பட் செட்டிங்ஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த டைம் ஃப்ரேமு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எந்த செஷனு, நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடரு எதுவுமே தெரியாமல் நம்மளுக்கு சொல்ல முடியாது. பட்
இப்போ என்ன பண்ணலாம்னா பெரபோலிக் சார் போயிடலாம். பெரபோலிக் சார் வந்து ஒரு ஃபேமஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பிளாக்ல போட்டால் தான் தெரியும். பிளாக்ல போட்டு என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. கரெக்டாக. இது வந்து ரொம்ப சிம்பிள். எப்படி எடுப்போம்? இந்த பேரபோலிக் சார் வந்து இந்த கேண்டலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா பை, இந்த கேண்டலுக்கு மேலே போச்சுன்னா செல், திரும்ப இந்த கேண்டலுக்கு கீழே வந்துச்சுன்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம், திரும்ப டுவர்ட்ஸ் ட்ரெண்டில் நமக்கு என்ட்ரி கிடச்சுன்னா இந்த இடத்துல பொசிஷன் ஓப்பன் பண்ணுவோம், திரும்ப இந்த இடத்துல வந்து நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி தான் வந்து பேரபோலிக் சார் வந்து டுவர்ட்ஸ் ட்ரெண்டில் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் பேரபோலிக் சார் வந்து ஸ்டாப் லாஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் ஸ்டாப் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் தெரியலனா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணது வந்து பேரபோலிக் சாரில் தான். ஸோ யோசிக்கலாம், ஏன் வந்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நான் போயிட்டு பிளைண்டாக சொல்கிறத விட இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது தான் உங்களாலேயே ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படிக்க முடியும். ஓகே, ஸோ நான் முதல்ல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கான எனக்கு ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் பெரபோலிக் சார் தான் யூஸ் பண்ணேன். அதாவது இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டுக்கு மேலே நான் வந்து ஸ்டாப் லாஸை வந்து போட்டுருவேன். அது கீழே இறங்க அதாவது 2 டாட்டு, இப்போது இங்கே இருக்க டாட் வந்து இந்த இடத்துல டாட் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணுவேன். இந்த இடத்துல போயிடுச்சுன்னா ஒரு 2 டாட் வந்து கேப் வச்சுட்டு நான் ட்ரையல் பண்ணிட்டு இருந்தேன். க்ரூட் ஆயிலில் பண்ணிட்டு இருந்தேன். அது நல்ல ஒரு சக்ஸஸாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கோர் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார் இருக்குல்ல, இந்த ஸ்டார் வேணா இதை விட்டுட்டு வி வில் கோ ஃபார் ஸ்டெப் லைன். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் லைனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இதோட செட்டிங்ஸை மாற்றணும், சொல்ல மறந்துட்டேன். 0.2 இருக்கிறத மேக் இட் அஸ் 0.4 அண்ட் இந்த இடத்துல 0.2 இருக்கிறத மேக் இட் அஸ் 0.4. ஸோ இந்த செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து இந்த செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேக்ஸிமம் வந்து 0.2 இருக்கிறத எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதை எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு க்ரீனில் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனில் இருக்கும்போது என்ட்ரி கொடுத்துருவோமானா என்ட்ரி கொடுக்க மாட்டோம். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி கொடுப்போம்னா இந்த மாதிரி வரணும். இந்த இந்த பேரபோலிக் சார் இருக்குல்ல, இந்த சார்க்குள்ளே இந்த கேண்டல்ஸ் வரணும். அதாவது இந்த இடத்துல ஒரு புல் பேக், ஒரு ஸ்ட்ராங் புல் பேக் நடக்குது. அதுக்கு அடுத்து வந்து கேண்டல் வந்து மேலே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல மேலே ஓப்பன் ஆகுது. பட் அது என்ன பண்ணுது, மறுநாள் தான் ஓப்பன் ஆகுது. நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ இது வந்து மறுநாள் ஓப்பன் ஆகுது, நான் என்ட்ரி கொடுக்கலாமானா கண்டிப்பாக என்ட்ரி கொடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ரெட்டாக மாறிடுச்சு. ரெட்டாக மாறினதுக்கு அப்புறமா பேரபோலிக் சார் இந்த கேண்டலுக்கு மேலே போகுது. பார்த்தா தெரியுதா, இந்த கேண்டலுக்கு மேலே போகுது. போயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து இந்த பெரபோலிக் சார் வந்து இந்த கேண்டலுக்கு கீழே வருது. அந்த டைமில் ஹிஸ்டோகிராம் பார்க்குறோம், டார்க் க்ரீனாக இருக்கான்னு சொல்லிட்டு. எஸ், இந்த இடத்துல வந்து டார்க் க்ரீனாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து ஹிஸ்டோகிராம் வந்து டார்க் க்ரீனாக தான் இருக்கும். சில இடத்துல நம்ம வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் நடக்கும்போது நம்மளுக்கு ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஹிஸ்டோகிராம் எடுக்கிறோம். மோஸ்ட்லி இது வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் ட்ரெண்டில் இருக்கும்போது இது க்ரீன்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு டைவர்ஜென்ஸ் நடக்குது, ஒரு மேனிப்புலேஷன் நடக்குதுன்னா அந்த டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதோட செட்டிங்ஸ் வந்து மாற்றணும்னு முன்னாடியே சொன்னேன். ஸோ இதுக்காக தான் நம்ம எல்லாமே சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணும்போது. ஸோ இப்போ நீங்கள் இந்த அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து லாங் போவீங்க. இப்போ எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, பேரபோலிக் சார் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 போயிருக்கா, 1:2 போல. எவ்வளோ தூரம் போயிருக்கு, அது 1:1.7 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல கேட்கலாம், நான் இந்த இடத்துல வந்து ட்ரையல் பண்ணலாமானா கண்டிப்பாக பண்ணலாம். நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல இப்போது இது என்ன பண்ணலாம், ஓகே இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இப்போது உங்கள் ப்ரைஸ் இருக்குன்னா 2 ஸ்டெப்புக்கு கீழே, இந்த ஸ்டெப்புக்கு கீழே நீங்கள் ட்ரையல் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துக்கு போனோடனே இந்த ஸ்டெப்பில் ட்ரையல் பண்ணுவீங்க, இந்த இடத்துக்கு போனோடனே இந்த ஸ்டெப்பில் ட்ரையல் பண்ணுவீங்க. ஒரு கட்டத்தில் வந்து யூ ஆர் கெட்டிங் ஸ்டாப் அவுட். புரியுதா? எப்படி நீங்கள் ஸ்டாப் அவுட் ஆறீங்க, நீங்கள் வந்து எதுவுமே டிசைட் பண்ண மாட்டீங்க, மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பை செட்டப். இப்போ செல் செட்டப் பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு செல் செட்டப் மாட்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, சூப்பர் ட்ரெண்ட் வந்து இந்த ரெட்டாக மாறணும். அதாவது சூப்பர் ட்ரெண்ட் நார்மல் ஃபேக்டரியில் திரும்ப சொல்கிறேன் 3-2. இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, செஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் செட்டிங்ஸ் எடுக்கணும். நான் பார்த்த வரைக்கும் நிஃப்டியில் இந்த 3-2 அண்ட் 0.4 இது வந்து மோஸ்ட்லி வந்து நிஃப்டியில் மோஸ்ட்லி எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் பேக் டெஸ்ட் செஞ்சுக்கோங்க மெக்டியோட சேர்த்து. சரி, அதை நான் திரும்ப சொல்லிட்டே தான் இருக்கேன். இப்போ இது வந்து ரெட்டாக மாறிடுச்சு. ரெட்டாக மாறினதுக்கு அப்புறமா வி ஆர் வெயிட்டிங் இந்த செட்டப் வரணும். அதாவது இந்த பெரபோலிக் சார் வந்து கேண்டலுக்கு கீழே வரணும். இந்த இடத்துல வந்துடுச்சு. திரும்ப எப்போ பெரபோலிக் சார் வந்து இந்த கேண்டலுக்கு மேலே போகுதோ, இந்த இடத்துல மேலே போகுதா, போகும்போது ஒரு டார்க் ஹிஸ்டோகிராம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் ஹிஸ்டோகிராம் கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவோம், ஸ்டாப் லாஸ் வந்து பெரபோலிக் சாருக்கு மேலே போடுவோம். நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ கேட்கலாம், நான் 1:2 தான் வச்சிருக்கணுமா,
நான் 1:3 1:4லாம் வைக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக வைக்கலாம். என்ன பண்ணணும், நான் சொன்ன அதே டெக்னிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டெப்பு ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டெப்பு ஃபார்ம் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும், இல்லைனா யூ குட் ஹவ் காட் ஸ்டாப்ட் அவுட். எனக்கு கேட்டிங்கன்னா எது ஃபஸ்ட்டு நடந்திருக்கும், ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் தான் இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல போயிட்டு இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு, உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல தான் ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா 1:2 வச்சே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு பெரிய டார்கெட் வேணும்னா இதாங்க ஒரே வழி. மேபி இந்த ஸ்டெப்ஸை வேணால் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு 2 ஸ்டெப் இல்லாமல் ஒரு 3 ஸ்டெப் தள்ளி 4 ஸ்டெப் தள்ளி ஒரு பெரிய ட்ரெண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், பட் பெரிய ட்ரெண்டு பிடிக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் போகணும். ஒரு கிரிப்டோ மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு கோல்டு போல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லை நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு யூனிவர்சலாக ட்ரேட் பண்ணோன்னா 1:2 வந்து இட்ஸ் பெட்டர். ஆனால் அது வந்து அப் டு த ட்ரேடர்ஸ், நான் அதை வந்து ட்ரேடர்ஸ் கிட்ட விட்டுறேன் அது எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டப்பு. ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா என்ட்ரியே கிடைக்கல. இதோ இந்த இடத்துல தான் ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம லாங் போகிறோம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் வந்து டார்க்காக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுன்றதுனால. பட் நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சில இடத்துல வந்து உங்களுக்கு இது ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணும். அது ரொம்ப ரேராக இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து அன்றைக்கெல்லாம் டார்கெட் அடிக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துலையே வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் உள்ளே போட்டே இருந்தீங்கன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம், இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க ப்ராஃபிட்டில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மேபி நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் ஒரு 1:1 வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது, இட்ஸ் நாட் அ ஃபுல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட்டு வருது. ரெட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பெரபோலிக் சார் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது, அதாவது கேண்டில் வந்து பெரபோலிக் சார் கீழே வருது, திரும்ப இந்த கேண்டில் வந்து பரபோலிக் சார் மேலே போகுது, போயிட்டு திரும்ப எப்போ வந்து கீழே வருதோ இந்த கேண்டலில் வந்து கீழே வருது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறோம், ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல நமக்கு 1:2 அடிக்கல. ஓகே, இந்த இடத்துல 1:2 அடிச்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1:2 அடிச்சிருச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் வந்து க்ரீனில் இருக்குது. இப்படி க்ரீனில் இருக்கும்போது எடுக்க வேண்டாம். நான் இந்த இடத்துல வந்து அடிக்காது, ஸ்டாப் லாஸாக இருக்கும்னு சொல்லி நான் காட்ட பார்த்தேன், பட் ஸ்டாப் லாஸ் இல்லை. பட் இந்த இடத்துல என்ட்ரியும் இல்லை. ஹிஸ்டோகிராமை செக் பண்ணோம்னா இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 அடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப சகஜம். ஸோ இந்த மாதிரியான செட்டப்ஸ் எடுக்க வேண்டாம், ரூல்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல ரெட்டில் மாறுதா, ரெட்டில் மாறிட்டு ஒரு க்ரீனில் வருது. க்ரீனில் மாறினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரெட்டு வருது. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் வந்து உங்களுக்கு க்ரீன்லேயே இருக்குது. ஸோ எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்க தெரிஞ்சுதுன்னா நீங்கள் படிக்கலாம். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்டை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த இடத்துல தான் உடச்சிருக்கு, பட் ஸ்டில் வந்து அது எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ப்ரைஸு, எனக்கு இது வேறு எது யூஸ் பண்ணுறேன், எப்படி பண்ணுவோம், ப்ரைஸ் என்ன பண்ணும், இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு, அதை லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டு எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணி மேலே வந்து ஷூட் அப் ஆகிடும். ஸோ இது வந்து சிமிலர் டபுள் பாட்டம். இது வந்து எடுக்க வேண்டாம்னு அதனால தான் சொல்கிறது இந்த இதை. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் ஏன் வந்து க்ரீன் ஹிஸ்டோகிராம் இருந்துச்சுன்னா அது எடுக்க வேண்டாம் சொல்கிறேன் செல் செட்டப்புக்குன்னு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப வந்து ஒரு ரெட்டு வருது. இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ஒரு ரெட்டு வருது. இது கீழே வந்து பரபோலிக் சார் வந்து கேண்டல் கீழே ப்ரைஸ் கீழே போகுது. போனதுக்கப்புறமா இந்த ஏரியா. ஸோ இமிடியட்லி வி ஆர் கோயிங் ஷார்ட் தேர். இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறோம், இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இல்லை எனக்கு 1:2 அச்சீவ் ஆகக்கூடாது, நான் ட்ரையல் பண்ணிட்டே வரேன்னா சம்வேர் ஹியர் இந்த இடத்துல இந்த லைன் வருதுன்னா இங்கே போடுறீங்கன்னா சம்வேர் இங்கே 0.7 வந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட், பட் ஸ்டில் ப்ராஃபிட் இஸ் அ ப்ராஃபிட். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரெண்டு. இந்த இடத்துல வந்து ரெட்டாக மாறினதுக்கப்புறம் பரபோலிக் சார் கீழே வருது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பரபோலிக் சார் மேலே போகுது. இந்த ஏரியாவில் வந்து பரபோலிக் சாருக்கு மேலே வந்து பரபோலிக் சார் கீழே வந்து ப்ரைஸ் வருது. அந்த டைமில் இந்த ஹிஸ்டோகிராமும் இந்த இடத்துல வந்து நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் யோசிக்கலாம், நான் வந்து எல்லா ட்ரேடும் வின் பண்ண முடியுமா, நிறைய ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு. எல்லா ட்ரேடெல்லாம் வின் பண்ண முடியாது. 10க்கு 4 ட்ரேடு 1:2 வச்சு நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிங்கன்னா யூ ஆர் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 1:2 வைக்கும் போது 10க்கு 4 ட்ரேட் வின் பண்ணால் போதும். 10க்கு 10 வின் பண்ண போகிறது இல்லை, 10க்கு 7 வின் பண்ண போகிறது இல்லை. நம்மளோட எய்மே என்னவா இருக்கும், 10க்கு 4 ட்ரேட் நான் வின் பண்ணனா ஐ எம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் அப்படின்றதா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் 10க்கு 4 ட்ரேட் வின் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் உலக அளவில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். குறிப்பாக வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லாம் ஒழுங்காக பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு 40ன்றது ஒரு 42 to 44% வந்து நிற்குங்க. அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கான ஒரு அறிகுறி தான். அதுக்கெல்லாம் காரணம் வந்து டிசிப்ளின் தான். ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதாது, டிசிப்ளினாக உங்களால் 100 ட்ரேடு 200 ட்ரேடு
அப்படியே வந்து ஒரு 500 1000 அப்படியே வருஷக்கணக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடிஞ்சுதுன்னா, ப்ளஸ் இது வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, அதுவும் புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. முடிஞ்சதுன்னா யூ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். எனிவேஸ் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.